வந்துட்டு இருக்கேன்னு செம்பாக்கா ஃபோன் பண்ணி சொன்னாங்க அத்தை. தோ இப்ப வந்துருவாங்க. செம்பாக்கா வாங்க வாங்க. அண்ணன், ராஜா தம்பி, ஜோசப் தம்பி, கண்மணி எல்லாரும் வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க, எல்லாருக்கும் வணக்கம், உள்ள வாங்க. அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, வாங்க உள்ள வாங்க. விஜி, செம்பாக்கா எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அது இவ்வளவு சீக்கிரம் நடந்துருச்சு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமா விஜி. அப்புறம் என் நாத்தனார் என்ன பண்றா? உள்ள அழுதுட்டு உட்காந்துருக்கா. அவளுக்கு தெரியாதுல நீங்க தான் வரீங்கன்னு. புள்ள பாவம் பொக்குன்னு இருக்கும். சரி சரி, எல்லாம் கொஞ்ச நேரம் தான். அப்புறம் பார்த்தோன்னே என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாலே சரி சரி பாப்போம். ஆமா அண்ணி, நேற்று சாயந்தரம் தான் சொன்னேன். சொன்னதுல இருந்து இப்ப வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருக்கா, கொஞ்சம் கூட நிறுத்தல. ஏங்க அண்ணன் இல்லைங்களா? அண்ணன் உள்ளதானே இருக்காரு. அவரு அதான் சொல்றேல, பாதி பிடிச்சு பாதி பிடிக்காம தான் சொன்னாரு. அதான் உள்ளே உட்காந்துருக்காரு. தப்பா எடுத்துக்காதீங்கன்னு, வெளியே வந்து வரவேற்கலன்னு. இல்லைங்க, அதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கல. ஆனா வீட்ல இருக்காருல்ல, அது போதும். நாங்க பேசும்போது வீட்ல இருந்தாலே எங்களுக்கு சந்தோஷம் தான். வீட்ல தான் இருக்கான். என்ன அவன் சம்மதம் தெரிவிச்சதுல இருந்து மூஞ்சிய பொக்குனே வச்சுக்கிட்டு இருக்கான். யார்கிட்டயும் முகம் கொடுத்து பேசுறது இல்ல. விடுங்க, பாத்துக்கலாம். எங்க மத்தவங்களை எல்லாம் காணோம்? செம்பாக்கா உங்க குட்டீஸ் எல்லாம் எங்க? அப்புறம் ஜோஸ்பின் எல்லாம் காணோம். எல்லாம் பின்னாடி தாமா வந்துகிட்டு இருக்குங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வீட்டுக்குள்ளேயாவது கால் எடுத்து வைக்கணும்னு எல்லாரும் நாங்க வேகமா ஓடி வந்துட்டோம். சரிக்கா உள்ள வாங்க. செம்பா, உங்க அம்மா உங்க மாமியார்லாம் வரலையாமா? எங்க அம்மா எங்க அத்தை எல்லாருமே வந்திருக்காங்கம்மா. எல்லாரும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அப்படியா? அப்ப சரி சரி சரி, வாங்க உள்ள வாங்க. ஏன் வெளியவே நின்னு பேசிட்டு இருக்கீங்க? தம்பி வாங்க உள்ள வாங்க. தம்பி. சொல்லுங்கக்கா. தம்பி, ரோஜாவோட அண்ணன் சம்மதம் சொன்னாலும் முழு மனசா சொல்லல. அவரு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் உட்கார்ந்துருக்காரு. ஏதாவது பேசினா தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. அக்கா, நீங்க ரோஜாவோட அண்ணன் சம்மதம்னு சொன்னதுல இருந்தே நான் என் மனசுக்குள்ளேயே சொல்லி வச்சுட்டேன்க்கா. கண்டிப்பா அவர் நம்மள ஏதாவது கேள்வி கேட்பாரு, நம்ம அதுக்கேத்த மாதிரி அமைதியா இருக்கணும்னு அப்பவே சொல்லி வச்சுட்டேன். அது மட்டும் இல்லாம எனக்கு இப்ப இருக்கிற முக்கியமான குறிக்கோளே ரோஜாவும் நானும் ஒன்னா சேர்றதுதான். அதுக்காக யார் என்ன பேசினாலும் நான் அமைதியா போகணுன்றதுதான் இப்ப எனக்குள்ள இருக்குக்கா. விஜயக்கா, இன்னொரு விஷயம், என் ஃப்ரெண்டு மட்டும் நான் சொல்லல, ஆனா இவன் ரொம்ப நல்ல பையன்க்கா. இப்படி மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குற பையன். அதனால நீங்க அவரை எதிர்த்து பேசிடுவானோ, ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நினைச்சலாம் நீங்க பயப்படவே வேண்டாம். ராஜாவோட கேரக்டரே வேறக்கா. துடுக்குன்னு பேச மாட்டான், யார்கிட்டயும் கோபமா நடந்துக்க மாட்டான். அவனுக்கு பிடிக்கலையா அந்த இடத்த விட்டு விலகிட்டு வந்துருவானே தவிர அந்த இடத்துல நின்று மல்லு கட்டி சண்டையெல்லாம் போட மாட்டான். அதனால நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இப்பதான் தம்பி எனக்கு நிம்மதியா இருக்கு. ரோஜாவோட அண்ணனுக்கு ஏத்த மாப்பிள்ள தான் நீங்களும். எங்க வரப்போற பையன் அவருக்கு நேருக்கு நேரா நின்று சண்டை போட்டு குடும்பம் ரெண்டாய் பிரிஞ்சிருமோன்னு ஒரு நாளுமே நாங்க பயந்துருக்கோம். ஆனா நீங்க நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போற கேரக்டர்னு தெரிஞ்சோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரோஜா கரெக்டா தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கா. ஐயோ, நான் வேற உங்களை வெளியே நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேனே. உள்ள வாங்க தம்பி. ரோஜா இப்ப பரவாயில்லையாக்கா? ஐயோ, ஏன் தம்பி கேக்குறீங்க? நேற்று சாயந்தரம் சொன்னதுல இருந்து இப்ப வரைக்கும் கண்ணீர் விடவே இல்ல. அழுதுகிட்டே தான் இருந்தா. நைட்டு ஃபுல்லா அழுதுட்டு இருந்தா. ஒரு இடத்துல பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. உண்மையெல்லாம் சொல்லிடலாமோன்னு ஒரு நிமிஷம் நினைச்சேன். அப்புறம் எல்லா சந்தோஷமும் உனக்கு இனிமே உன் வாழ்க்கையில கிடைக்க போகுது. இனிமே நீ அழவே மாட்ட ரோஜாமா. எவ்வளவு வேணுமோ இப்பவே நீ அழுதுக்கோன்னு சொல்லிட்டே இருந்த மனசுக்குள்ள. ஆனா விஜயக்கா, இருந்தாலும் நீங்க ரொம்ப தான் ஓவரா பண்றீங்கக்கா. பாவம் என் தங்கச்சி. சும்மா ஜாலிக்கு ஜோசப், நல்லா இருக்குல்ல. சரி சரி, உள்ள வாங்க. ரோஜா, மாப்பிள்ள வீட்டுல எல்லாரும் வந்துட்டாங்க. ரோஜாமா, மாப்பிள்ள அழகா இருக்காரு. உனக்கு ஏத்த மாப்பிள்ள தான். அண்ணி, நீங்க தான் உண்மையாவே பேசுறீங்களா? எப்போதுமே என்னோட லவ்க்கு சப்போர்ட் பண்றது நீங்க தானே? ராஜா என் கூட தான் சேரணும்னு ஆசைப்பட்டது நீங்க தானே? இப்ப வந்து இப்படி பேசுறீங்க ஏன் அண்ணி? இவ்வளவு நாளா டபுள் கேம் ஆடிட்டு இருந்தீங்களா? பேசு பேசு, என்ன எவ்வளவு திட்ட முடியுமோ திட்டிக்கோ. கண்டிப்பா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அண்ணி சாரி அண்ணி தெரியாம சொல்லிட்டு அண்ணின்னு கேட்பல, அப்ப வச்சுக்கிறேன்டி ஒண்ணு. ராஜாக்கு கால் பண்ணா அவரும் எடுக்க மாட்டேங்கிறாரு. அண்ணனும் இப்படி பண்றாங்க, நீங்களும் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. இப்ப நான் என்னதான் பண்ணுவேன்? ரோஜா, என்ன சொன்ன உன்கிட்ட? வந்து சும்மா நில்லு, காஃபி எடுத்து நீட்டு. மாப்பிள்ள நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இது ஒரு விஷயம்னு நைட்டு ஃபுல்லா உட்காந்து அழுதுட்டு இருக்க. இப்பதானே நீங்க சொன்னீங்க மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்காருன்னு. அப்புறம் நல்லா இல்லைன்னு எப்படி சொல்றது? மக்கு மக்கு, வந்திருக்கிறது ஓ ஆளு. இப்ப நான் எப்படி சொல்லுவேன் மாப்பிள்ள நல்லா இல்லைன்னு? அழகு லட்சணமா இருக்காரு தெரியுமா? சரி, எல்லாத்துக்கும் ரெடியாரு. நான் மறுபடியும் உன்னை கூப்பிட வருவேன். அந்த டைம் நீ வந்து அவங்க எல்லாருக்கும் காஃபி கொடுத்தா போதும். ஐயோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? நான் என்ன பண்ணேன்? லவ் தானே பண்ணேன். நடுவுல ஆதித்யான ஒரு பையன் வந்தான். அவ்வளோ பிரச்சனை பண்ணி கடைசியில திருந்திட்டான். இப்ப இன்னொரு புது கேரக்டர். இப்ப இவனை திருத்துறதுக்கு நான் இன்னும் என்ன நல்ல பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணணுமோ கடவுளே. இதே வணக்கம், என் பேரு செம்பருத்தி. செம்பான்னு கூப்பிடுவாங்க. தோ அங்க நிக்கிறார்ல, அவர் தான் எங்க வீட்டுக்காரு. எங்க தம்பி ராஜாக்கு தான் உங்க தங்கச்சி ரோஜாவை கேட்டு வந்திருக்கோம். என் வீட்டுக்காரு நம்ம ஊர்ல தானே மல்லிகை கடை வச்சிருக்காரு. அப்புறம் என் தம்பி ராஜா. இருங்க போதும். நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? என் தங்கச்சி விரும்பிட்டா, அதனால நான் ஒத்துக்கிட்டேன். அப்புறம் உங்களுக்கு நாங்க என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லுங்க, எல்லாத்தையும் பண்றேன். எவ்வளவு நகை போடணும், என்னென்ன ஜாமா வாங்கி தரணும் எல்லாத்தையும் சொல்லிடுங்க. தெளிவா பேசிடுங்க. அப்புறம் கல்யாண பொறுப்பெல்லாம் நாங்களே ஏத்துக்கிறதுனால ஏத்துக்கிறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல.
கடைசியில வந்து பொண்ணு வீட்டுல அதை கொடுக்கல இதை கொடுக்கல அவ்வளவு நகை போடல இவ்வளவு நகை போடலன்னு என் தங்கச்சி எதுவும் கொடுமை பண்ணிடாதீங்க. அதெல்லாம் என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. தம்பி, எதுக்கு இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறீங்க? எங்களை பத்தி உங்களுக்கு தெரியலன்னா போய் ஊருக்குள்ள கேட்டுட்டு விசாரிச்சுட்டு அப்புறமா உங்க பொண்ணு பொறுமையா எங்களுக்கு கொடுத்தா போதும். என் தங்கச்சி விரும்பிட்டா, இதுக்கப்புறம் விசாரிச்சா என்ன விசாரிக்கலனா என்ன, எங்கேயோ எப்படியோ போய் தொலையட்டும். ஐயோ, என்ன இவர் இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறாரு? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம. இந்த அத்தை பக்கத்துல தானே நிக்கிறாங்க, ஏதாவது சொல்லலாம்ல. பாவம், செம்பாக்கா மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ராஜா தம்பி வேற நம்ம சொன்ன ஒரு வார்த்தைக்காக அமைதியாவே நிக்கிறாரு. சரி, எவ்வளவு நகை போடணும்? 100 பவுன் போதுமா இல்ல இன்னும் அதிகமா வேணுமா? இங்க பாருங்க, நாங்க ஒண்ணு நகை காசப்பட்டோ இல்ல காசு காசப்பட்டோ உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டு மருமகளா ஆக்கிக்கணும்னு நினைக்கல. அதெல்லாம் நீங்க உங்க பொண்ணுக்கு எவ்வளவு போட்டு அனுப்பணுமோ அதை நீங்களே பாத்துக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கவும் எங்களுக்கு விருப்பம் இல்ல. அதே மாதிரி என் மச்சானும் அதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டான். எல்லாம் இப்ப நல்லா வாய்க்கிலேயே பேசுவீங்க. நாளைக்கு ஏதாவது ஒண்ணுனா என் தங்கச்சியில கண் கலங்கிட்டு வந்து நிப்பா. நீங்க அதை பத்தி எல்லாம் எதுவும் நினைக்க வேண்டாம். நாங்க அதெல்லாம் எதுவும் எதிர்பார்த்து வரல. மச்சான், ஏதாவது சண்டை வந்துட போதுடா, பயமா இருக்கு. பாத்துக்கிறேன் மச்சான். ஊருக்குள்ள எவனும் நம்மளை பத்தி தப்பா பேசிடக்கூடாதுன்னு நீங்க பெருந்தன்மையா இன்னைக்கு பேசுற மாதிரி பேசுவீங்க. நாளைக்கு என் தங்கச்சி ஏதாவது ஒரு சொல்லிட்டீங்கன்னா அவ மனசுல வருத்தப்படும். ஏப்பா, உனக்கு என்னப்ப? எவ்வளவு காசு பணம் வேணும், எவ்வளவு நகை வேணும், என்ன பொருள் வேணும்னு சொல்லணும், அவ்வளவுதானே? ஐயோ போச்சு, அம்மா வேற சும்மா இல்லாம எதையாவது ஒண்ணு கேட்டு போகுது. ஏமா சும்மா இருமா, அவர்தான் பேசிட்டு இருக்காரு, நீயும் கூட கூட பேசிட்டு இருக்கிற. ஐயோ, இவங்க வேற நிறைய கேட்டுட்டாங்கன்னா அதை வச்சு வேற பிரச்சனை பண்ணுவாரே. காசு காசப்படுறாங்க, நகை காசப்படுறாங்க, இந்த சம்பந்தமே வேணான்னு எதடா வச்சு பிரச்சனை பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப வேற கேளுங்க கேளுங்கன்னு தூண்டி விட்டாரு அந்த அம்மா வேற. என்ன பண்றது? செலவி, இதுக்காக தானே இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். கேளு, எவ்வளவு வேணுமோ கேளு. 150 பவுன் 200 பவுன் கேட்டா தானே நான் ரோஜா கிட்ட அதை சொல்ல முடியும். இவங்க காசு பணத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ண நினைக்கிறாங்க. ரோஜான்னு அவ கிட்ட சொல்லி அவ மனசை மாத்தி எனக்கு ராஜா வேண்டாம், நீ பாக்குற மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவ சொல்லல. கேளுங்க, என்ன வேணும்ன்றத தைரியமா கேளுங்க. தம்பி, பிறந்த வீட்ல இருந்து புகுந்த வீட்டுக்கு வர பொண்ணு வெறுங்காய் வீசிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக 1 பவுன் தங்கமும் 1 ரூபா காசும் கொடுத்து அமுச்சு விடு. எங்க பிள்ளைய நாங்க மகாராணி மாதிரி வச்சுப்போம். ஏமா சூப்பர்மா, கலக்கிட்டப்போ நான் கூட 2 நிமிஷத்துல பயந்துட்டேன் நீ எதோ கேட்க போறியோன்னு. அட அட அட, என்னம்மா நச்சுன்னு என் வீட்டுக்கார மூக்க உடைச்சிட்டாங்க அந்த அம்மா. எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு, அவரை மூஞ்ச பாக்கணுமே. ரோசு, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம அழுதுட்டு இருக்க? தேவையில்லாம அழுவுறேனா? என்னக்கா நீங்களும் புரிஞ்சுக்காம பேசுறீங்க? என் மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எல்லாரும் அசால்ட்டா சொல்றீங்க சும்மா பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் தானேன்னு. இருந்தாலும் ஒருத்தரை விரும்பிட்டு இன்னொருத்தருக்கு போய் காஃபி நீட்டுறது, அவர் முகத்தை பாக்குறதெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? பரவாயில்ல, இவ்வளவு அளவு வச்சு பாக்குறது, இது மாதிரி கலாய்க்கிறதுலாம் நல்ல ஜாலியா தான் இருக்கு. விஜயண்ணி, சூப்பர் பிளான் போங்க. சரி சரி, அதுக்குன்னு அழுதுட்டே இருந்தா முகம்லாம் பாரு வாடி போச்சு. காலையில இருந்து ராஜாக்கு எத்தனை கால் பண்றேன் தெரியுமா? ஒரு கால் கூட அட்டென்ட் பண்ணல. நேத்து நைட்டு ஃப்ளைட் ஏறிட்டேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணாரு. அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல. அப்ப அழ ஆரம்பிச்சவ இன்னும் அழுதுட்டே தான் இருக்கேன். என்னாச்சு ஏதாச்சு, என்ன பேசினாங்க வச்சாங்க ஒண்ணுமே கேட்கல. அவருக்கு அவர் ப்ரமோஷன் கிடைச்ச சந்தோஷத்துல என்ன மறந்துட்டே போயிட்டாரு. எனக்கும் அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுல சந்தோஷம்தான். அதுக்கு நீங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட புரிஞ்சுக்காம அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. நான் என்னக்கா பண்ணுவேன்? என்னங்க, பையனை பெத்த அம்மா, பையனை கூட பிறந்த அக்கா, அவ வீட்டுக்காருன்னு நாங்க பெரியவங்க எல்லாருமே எங்களுக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வேற யாரும் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? எல்லாரும் சொல்லிட்டீங்க. பையன் ஒன்னும் சொல்லாம நிக்கிறாரு. அவருக்கும் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அப்புறம் அது ஏதாவது நாளைக்கு பிரச்சனையா வராம. சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? தனியாவா? அதுல வேணாம், எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. டேய் மச்சான், அந்தால பையன்டா தனியா கூப்பிடுற. அதுவும் நீ தனியா கூப்பிட்டாடே அவன் பூச்ச பாரு. எங்க கதவெல்லாம் போட்டு உள்ள நல்லா கும்மா குத்தா குத்திருவியோன்னு நினைச்சு பயந்து அலறி வேணான்னு சொல்ற மாதிரி இருக்கு. எல்லாம் ஒரு காரணமா தான் மச்சான். இரு, நான் பேசிட்டு வரேன். தனியா ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறான். போயிட்டு வாங்கல, போறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? சரி, மேலே என் ரூமுக்கு போலாம் வாங்க. ஏய் பாக்கியா, வீடு ரொம்ப பெருசா இருக்குல்ல, வா நம்ம வெளியே போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். இவங்க பேசுறது ரொம்ப போர் அடிக்குது. ஆமாண்ணே, இவங்க பேச ஆரம்பிச்ச 2வது நிமிஷம் எனக்கு தூக்கமே வந்துருச்சு. வா போயிடலாம். எப்பா, எங்க அம்மா பேசுறேன்னு சொன்னோன்னே எனக்கு ஈரக்கொலையா ஆடிருச்சுங்க. அப்பா, பேசுறதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. நல்ல வேலை எது எடக்கா முடக்கா பேசாம இருந்தாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமாக்கா, நான் கூட பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை. கண்மணி, இதழ பத்தியா ஒரு மாதிரி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே அமைதியா இருக்கால? ஆமா கார்த்திக், அவ பாட்டுக்கு எல்லாரும் வாயும் பார்த்துட்டு ஜாலியா அமைதியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த பூ, இந்த பொட்டெல்லாம் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு கண்மணி. ஒரு மாதிரி மகாலட்சுமி மாதிரி இருக்கு. உங்களுக்கு கூட இந்த வேஷ்டி சட்டை ரொம்ப அழகா இருக்கு.
எப்போதுமே டாக்டர் சூட்லையும் பேண்ட் ஷர்ட்லையும் தானே பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வேஷ்டி சட்டையில் பார்க்குறேன்ல, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி நம்ம இதழ் குட்டி தான் ஹைலைட்டே. அவ எவ்வளவு அழகா பட்டுப்பாவாடையெல்லாம் போட்டு சமத்தா இருக்கா பாரு. அப்புறம் உன்னோட ட்ரெஸ் செலெக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நீ தானே இந்த ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ண, எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை கார்த்திக், எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குட்டி பாப்பா வரணும்னு. அதுவும் ஃபர்ஸ்ட் எனக்கு பொண்ணு தான் பிறக்கணும். ஏன்னா இந்த மாமி டாட்டர் காம்போலாம் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெஸ் எல்லாம் ட்ரை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் இதழ் குட்டியும் நானும் காம்போவா மேட்சிங்காக ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்புறம் கண்மணி, ஒரு ரெக்வெஸ்ட். சொல்லுங்க கார்த்திக். நீ தப்பா எடுத்துக்க கூடாது. பரவாயில்ல சொல்லுங்க. அடிக்கடி இந்த மாதிரி புடவையெல்லாம் கட்டி பூவெல்லாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சுக்கோ. உன்னை பார்க்கறதுக்கே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கு. அதாவது எப்படி சொல்ல வரேன்னா, ரொம்ப 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 அழகா இருக்கு. யாராவது உன்னை புதுசாக பார்க்குறாங்கன்னு கண்டிப்பாக உன்னை அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அழகா இருக்கு. சும்மா இருங்க கார்த்திக், நீங்க வேற. ஒரு நிமிஷம் கூட என்னை பிரியவில்லை, விவரம் ஏதும் அவள் அறியவில்லை. என இருந்த போதும் அவள் எனதில்லையே, மறந்து போய் என் மனமே. என்ன என்ன பேசணும்னு என்ன தனியா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சார், நான் எதையும் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு உங்க மேல ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. உங்க மேல ரொம்பவும் மரியாதையும் இருக்கு. அன்னைக்கு நீங்க ஆதித்யா கிட்ட இருந்து காப்பாத்தி உங்க தங்கச்சியை மறைச்சு வச்சிருந்தீங்க. ஆனா நான் அவங்கள அங்க இருந்து காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இதுல நீங்க உங்க தங்கச்சிக்காக பண்ணதும் நல்லதுதான், என்னோட வருங்கால ஒய்ஃப்காக நான் பண்ணதும் நல்லதுதான். ஆனா ரோஜாக்கு என்னை விட உரிமை உங்களுக்கு தான் இருக்கு. அந்த உரிமையை நான் தட்டி பறிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டேன். அதனால ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பொண்ணை பெத்தவங்க ஒரு வீட்லயும் இருக்கிற பயம் தான் உங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க பொண்ணை நான் அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன்னு சொல்லிலாம் எனக்கு கூட்டிட்டு போக தெரியாது. என் பொண்டாட்டியை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அது மாதிரி நான் பாத்துக்குவேன். இந்த காலத்துல என்னென்னமோ நடக்குது. அன்னைக்கு கூட பாண்டிச்சேரியில ஒரு 9 வயசு பொண்ணை என்னென்னமோ பண்ணி சாவடிச்சிட்டாங்க. அதெல்லாம் நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரோஜா அன்னைக்கு இதெல்லாம் சொல்லும் போது ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னான். ஆனா 25 வருஷமா ஒரு பொண்ணை பொத்தி பொத்தி வளர்த்து காப்பாத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. அப்படி பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளைய ஒரு பையன் கையில புடிச்சு கொடுக்கும் போது அந்த பையன் நல்லவனா இருப்பானா கெட்டவனா இருப்பானா, நம்ம பொண்ணை அடிப்பானா நல்லா பாத்துக்குவானான்னு பல குழப்பங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். நாங்க 2 பேரும் எங்களோட வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு இடையில அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை வளர்த்த நீங்க இவ்வளவு குழம்பி போய் இருக்கிறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னாலும் இல்ல இதை பண்ணுப்பா அதை பண்ணுப்பான்னு சொன்னாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஆனா நீங்க எங்களை முழுசா மனசார ஏத்துக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ், உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இப்பவே தீர்த்துக்கோங்க. நடுவுல மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு சண்டைன்னு வந்தா எங்களால அதை தாங்கிக்க முடியாது. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னா கேளுங்க. நீங்க இப்படி எல்லாம் பேச எங்க இருந்து கத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா உண்மையா நீங்க பேச ஒரு வார்த்தையும் எனக்கு ரொம்ப நம்பிக்கையை தருது. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வெளியே வெடுக்கா துடுக்கா பேசினாலும் உள்ள மனசார ரொம்ப நல்லவர் சொன்னீங்க. சும்மா பேச்சுக்காகவும் உங்க தங்கச்சியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக ஐஸ் வைக்கிறதுக்காகவும் நான் சொல்லல. உங்களை பத்தி கொஞ்சம் விசாரிச்சேன். ஸ்டேஷன்லயும் சரி தெரிஞ்சவங்களும் சரி சொன்னது எல்லாமே நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவரு. ஆனா நடுவுல அந்த சிச்சுவேஷன் உங்களை ரொம்ப மாத்திருச்சுன்னு கேள்விப்பட்டேன். சிச்சுவேஷனா? என்ன சிச்சுவேஷன்? அதான் உங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல விஜயக்கா கன்சீவ் ஆகி அது அபார்ஷன் ஆகி அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் 10 வருஷமா குழந்தையே இல்லாம இருக்கீங்கல்ல. அந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் நீங்க யார்கிட்டயுமே சரியா பேசுறது இல்ல, எல்லார்கிட்டையும் எரிஞ்செறிஞ்சு விழுறது, யாரை பார்த்தாலும் கடுக்கடுன்னு பேசுறதுமாவே இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். சார் பரவாயில்ல, என்னை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. எங்க சார்? வாங்க சொல்றேன். ஏ விஜி, என்னங்க? நம்ம ரோஜாவை சீக்கிரமா கீழே கார் பார்க்கிங் இருக்குல்ல, அது பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்குல்ல, அங்க போ சொல்லு. மாப்பிள்ள அங்க வெயிட் பண்றாராம், அங்க உன்னை வர சொன்னாங்கன்னு சொல்லு. ஏங்க, அவ ஆல்ரெடி பீதியில உட்காந்துருக்கா, அவ கண்டிப்பா போக மாட்டா. மாப்பிள்ள ஏதோ தனியா பேசணுமா, வர சொன்னாங்கன்னு சொல்லு, அதெல்லாம் அவ போவா. சரிங்க, நான் போய் அனுப்பி வைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் போ. ம். அப்பா, ஃபைனலா ரோஜாவோட ரியாக்ஷனை பார்க்க போறோம். அவங்க அண்ணன் இப்படி பண்ணுவாருன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. எக்ஸ்கியூஸ் மீ. வந்துட்டான். நீங்க ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொல்லி என்னை இங்க அனுப்பி விட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் பேசிக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு கேளுங்க. எனக்கு எனக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ப்ளீஸ் ஏதாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிருங்க. நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ப்ளீஸுங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அத நீங்களே உங்க வீட்டுல சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாமே, எதுக்கு என்ன சொல்ல சொல்றீங்க? எங்க
வீட்ல நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. எங்க அண்ணன் இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நீங்க சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க. எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல, இந்த கல்யாணம் வேணான்னு மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். உங்க கால்ல வேணாலும் விழுந்து கேட்கறேன். நீங்க வேற ஒரு பையனை லவ் பண்ணீங்க, ஆனா நான் உன்னதானே ரோஜாமா லவ் பண்ணேன்.